இலங்கை அரசாங்கத்தின் உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. எங்களது உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர்த்தியுள்ளதாக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவித்துள்ளார். அனைவரையும் நாங்கள் அந்த சர்வதேச தூதுவர்களையும் சர்வதேச ஊடகவியலாளர்களையும் அனைத்து உறவுகளையும் அந்த மாநாட்டிற்கு வலு சேர்க்கும் முகமாக எங்களுடன் வருக என்று கூறிக்கொண்டோம். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கிலே அந்த ஏற்பாடு நடைபெறுகின்றது. இயக்கத்தோடு இக்கி இறந்த 600 காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் இறந்திருக்கின்றார்கள். எதிர்வரும் 30ஆம் திகதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா மண்டபத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச மாநாடு ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இம்மாநாட்டிற்கு ஆதரவு கோரும் கலந்துரையாடலும் ஊடக சந்திப்பும் அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் காரைதீவு நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் பிரதேச சபை தவிசாளர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் சங்க பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் முழுமையான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளனர். பல ஜனாதிபதிகளிடம் மாறி மாறி முறையிட்டும் எந்தவித தீர்வும் கிடைக்காத நிலையில் அரசாங்கம் எங்களை தங்களது உள்நாட்டு பொறிமுறைக்குள் தள்ள பல முயற்சிகளை செய்வதாகவும் அதில் தனக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவும் அவர் வன்மையாக குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருந்து இதுவரை 600க்கும் மேற்பட்ட தாய்மார்களை இழந்துள்ளதாக தெரிவித்த அவர், அந்த தாய்மார்களை கௌரவிக்கும் விதமாக நூல் வெளியீடு ஒன்றும் காணாமல் போனவர்களின் உறவுகள் பாவித்த பொருட்கள் அடங்கிய கண்காட்சியும் மாநாட்டின் போது இடம்பெற உள்ளதாக தெரிவித்தார். இறுதியில் இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் கரம் கொடுத்து வலு சேர்க்குமாறு அவர் அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார்.